அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் பார்க்கும் பொழுது விழி பிதுங்கி நிற்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரத்தை காலி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்டைலில் ஆப்கான் கொடுத்த மிகப்பெரிய அடி, இது மரண அடியாகவே பாகிஸ்தானுக்கு அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, இதனுடைய பின்னணி நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீரை நிறுத்தக்கூடிய பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்களாம். சிந்து நதி நீரை இந்தியா தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்த முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதே போல பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய குனார் நதி நீரை ஆப்கானிஸ்தான் தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறது. இது பாகிஸ்தானில் மிக மோசமான வறட்சியை ஏற்படுத்தும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வந்திருக்கு. அப்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வெளியேறினாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்தாங்களாம். சிந்து நதியை இந்தியா முழுமையாக பயன்படுத்த தொடங்கும் போது பாகிஸ்தானில் மிக மோசமான நீர் பற்றாக்குறை ஏற்படும். இதற்கிடையில் இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீரை நிறுத்தும் பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறது. தனது குனார் நதி நீர் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த தாலிபான் அரசு முடிவு செய்திருந்தாங்க. திட்டமிட்டபடி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பாகிஸ்தானில் மிக மோசமான ஒரு தண்ணீர் நெருக்கடி ஏற்படும். பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய குனார் நதி நீரை தனது நங்கர்ஹார் பகுதிக்கு திருப்பி விடுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகவே பார்க்கப்படுது. இதன் மூலம் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வாகா பகுதிக்கு வரக்கூடிய நீர்வரத்து கணிசமாக குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய நிலையில் இது நிலைமையை மேலும் மோசமாக்கும். ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் இது குறித்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆப்கான் பிரதமர் அலுவலகத்தின் பொருளாதார குழுவின் தொழில்நுட்ப குழு கூட்டத்தில் குனார் நதி நீர் நங்கர்ஹராரில் இருக்கக்கூடிய தாருண்டா அணைக்கு திருப்பிவிடும் திட்டம் விவாதிக்கப்பட்டிருந்தது. விவாதங்களுக்கு பிறகு தாலிபான் அரசு இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இறுதி ரிப்போர்ட்டுக்காக இந்த திட்டம் தற்போது பொருளாதார குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹராரில் நீர் பற்றாக்குறை நிலவும் நிலையில் அங்கு விவசாயிகளின் நீர் தேவையை இது பூர்த்தி செய்யும். அதே நேரம் முன்கூட்டியே சொன்னது போல இது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவுக்கு வரக்கூடிய நீர்வரத்தை பாதிக்கும். சுமார் 500 கிலோமீட்டர் ஓடும் குனார் நதி பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கா மாகாணத்தில் சித்ராவால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து குஷ் மலைத்தொடரில் உற்பத்தியாகிறது. அங்கிருந்து தெற்கு நோக்கி ஆப்கானிஸ்தானுக்குள் பாய்கிறது. இது குனார் மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்கள் வழியாக சென்று பின்னர் காபல் நதியுடன் இணைகிறது. அது மீண்டும் கிழக்கு நோக்கி பாகிஸ்தானுக்குள்ள பாய்கிறது. அங்கு பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அட்டாக் நகருக்கு அருகில் சிந்து நதியுடன் கலக்கிறது. இந்த நதி பாகிஸ்தானுக்குள் பாயும் மிகப்பெரிய நதிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சிந்து நதியை போலவே குனார் நதியும் விவசாயம், குடிநீர் மற்றும் நீர் மின்சார உற்பத்திக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல்களில் முக்கிய மையமாக இந்த நதி உருவாகும் கைபர் பக்துன்கவா பகுதி இருக்கிறது. இந்த நதி பாகிஸ்தானுக்குள்ள நுழைவதற்கு முன் குனார் நதியில அணைகளை கட்டுவதே ஆப்கானிஸ்தானுடைய திட்டம். அதன் மூலமா ஆப்கானிஸ்தான் தனது சொந்த நீர் தேவையை பூர்த்தி செய்ய திட்டமிடுது. இருப்பினும் இது பாகிஸ்தானை மிக கடுமையாக பாதிக்கும். மேலும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இந்த நதி நீரை பகிர்வது தொடர்பாக எந்த ஒரு நதிநீர் ஒப்பந்தமும் கிடையாது. அதாவது தாலிபான் அரசு இந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்க செய்ய பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வ வழியும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய அளவில் உற்று நோக்கக்கூடிய வகையில் உலக மக்கள் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது தொடர்பாக பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் தற்போது பார்க்கும் பொழுது இணையத்தில் பகரப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். பாகிஸ்தானினுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மற்ற நாடுகள் உற்று கவனிக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த நீர் தடுக்கக்கூடிய இந்த திட்டமானது பார்க்கும் பொழுது பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது கேள்விகளையும் ஒரு விதமான அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்க்கும் பொழுது 1971 பார்த்தீங்கன்னா போரில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா சரணடைதல் ஆவணங்களில் பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி கையெழுத்திடுகிறாராம். இந்திய இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் ஜெகதீஷ் சிங் அரோராவும் காணப்படுகிறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அரசு மீண்டும் ஒரு முறை சர்வதேச அரங்கில் தன்னைத்தானே தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கி கொண்ட ஒரு நிகழ்வு சமீபத்தில் அரங்கேறி இருக்குங்க. அதாவது பூட்டான் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்க பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் எடுத்த முயற்சி இறுதியில் அந்த நாட்டுக்கே பெரும் அவமானமாகவே முடிந்திருக்கிறது. வழக்கமாக ஒரு நாட்டுக்கு வாழ்த்து சொல்லும் போது அந்த நாட்டின் கலாச்சார சின்னங்களை பயன்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பூட்டான் அரசுக்கும் மக்களுக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பதிவுடன் அவர்கள் இணைந்திருந்த புகைப்படம் தான் தற்போது இணையத்தில் பெரும் விவாத பொருளாகவே மாறியிருக்கிறது. வாழ்த்து செய்தியுடன் பாகிஸ்தான் பகிர்ந்த அந்த புகைப்படம் பூட்டான் நாட்டின் புகழ்பெற்ற ரிங் பாங் ஷாங் எனப்படும் 17ஆம் நூற்றாண்டு மடாலய கோட்டையாகும். இது பூட்டான் பாரோ பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பௌத்த கட்டிடக்கலை அடையாளமாகவே பார்க்கிறது. தீபத்திய படையெடுப்புகளுக்கு எதிராக பூட்டான் பெற்ற வெற்றியின் அடையாளமாகவும் அந்த நாட்டின் மதம் மற்றும் நிர்வாக மையமாகவும் இது திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சின்னத்தின் புகைப்படத்தை பயன்படுத்தியதில் என்ன தவறு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த புகைப்படத்தின் பின்னால் இருக்கும் மிக முக்கியமான இந்திய தொடர்பு தான் பாகிஸ்தானுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையில் இந்த ரிங் பாங் ஷாங் கோட்டையின் சமீபத்திய மிகப்பெரிய சீரமைப்பு பணிகளுக்கு முழுமையாக நிதியுதவி செய்தது இந்தியா என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கடந்த 2018 ஆண்டு முதல் சுமார் 7 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த விரிவான மறுசீரமைப்பு பணிகள் பூட்டானுக்கான இந்தியாவின் நிதி உதவியின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா நிதி உதவி செய்து புதுப்பித்த ஒரு கட்டிடத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் பூட்டானுக்கு வாழ்த்து சொன்னது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய நகைச்சுவையாக பார்க்கப்பட்டது. இந்தியாவின் பங்களிப்பை பாகிஸ்தானை மறைமுகமாக பாராட்டுவது போல இந்த செயல் அமைந்துவிட்டது. இந்த தவறை எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய பயனர்கள் உடனடியாக சுட்டிக்காட்ட தொடங்கினாங்க. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்திற்கு தான் வாழ்த்து சொல்லும் நாட்டின் சின்னங்கள் எவை, அவற்றை யார் சீரமைத்தார்கள் என்ற அடிப்படை விவரங்கள் கூட தெரியவில்லையா என்று பலர் கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இந்தியா நிதி உதவி செய்த திட்டத்தை பாகிஸ்தான் தனது வாழ்த்து செய்தியில் கொண்டாடியது அந்த நாட்டின் தூதரகத்துறையின் அலட்சியத்தையே காட்டுவதாக பல பாகிஸ்தான் அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்திருந்தாங்க. இது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையின் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சறுக்கல் அப்படின்னே வர்ணிக்கப்பட்டது. பூட்டான் மற்றும் இந்தியா இடையிலான உறவு என்பது மிகவும் ஆழமானது, அது மட்டும் இல்லாமல் வலுவானதும் கூட. பூட்டானின் வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா நீண்ட காலமாக நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரிங் பாங் ஷாங் சீரமைப்பு திட்டம் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவின் ஒரு சிறந்த அடையாளமாகவே பார்க்கப்படுது. ஆனால் பாகிஸ்தான் தனது அண்டை நாடுகளுடனான உறவை மேம்படுத்த முயலும் போது இத்தகைய நுணுக்கமான தகவல்களை சரிபார்க்காமல் செயல்பட்டது சர்வதேச அளவில் அந்த நாட்டுக்கு ஒருவித சங்கடத்தையே தேடி தந்திருக்கிறது. இறுதியில் இந்த சம்பவம் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறைக்கு ஒரு கசப்பான அனுபவமாகவே அமைந்திருக்கிறது. ஒருபுறம் பூட்டானுக்கு வாழ்த்து சொல்ல நினைத்து மறுபுறம் இந்தியாவின் சாதனையை படம் பிடித்து காட்டியது பாகிஸ்தானின்
திட்டமிடப்படாத செயலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. சர்வதேச ராஜதந்திர பதிவுகளை செய்யும் போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் நிதி வலிமையையும் அண்டை நாடுகளுடன் அது கொண்டிருக்கக்கூடிய இணக்கமான உறவையும் பாகிஸ்தான் அறியாமலேயே உலகிற்கு பறைசாற்றி விட்டது என்பதே நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க.